முன்னாடி ஏதாவது பகை இருக்குன்னா நிச்சயமாக வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் விஜய்க்கும் ஒரு சின்ன ஒரு பகை இருக்குதுங்க. எந்த இடத்துலையும் வந்து விஜய்க்கு ஒரு சிறந்த நடிகர்னு ஒரு பட்டம் கொடுக்குறதா இருந்தால் அது எங்கே இருந்தாலும் முன்னாள் நைட்டே போய் படுத்துக்கிறவர் தான் விஜய். சார் அங்கே வந்தாருன்னா லட்டி சார்ஜ் வந்து நடத்த வேண்டியது இருக்கும், பரவாயில்லையா? சில நேரங்களில் வந்து அப்படி தற்பெருமையாக பேசக்கூடியவர் தான் ஜான் ஆரோக்கியசாமி. எந்த நபரையும் மென்ஷன் பண்ணாத போது சில சினிமா விமர்சகர்கள் வந்து தனுஷ் வந்து இவரை தான் சொன்னார், அவரை தான் சொன்னார் சொல்லி பேசுகிறதே தப்பு. ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் தனுஷ் பேசின 2 பேச்சுமே நான் ரசிக்கிறேன்னு சொல்ல விட அதுக்கப்புறம் அது ஒரு பார்வையாளராக நான் வந்து பார்த்து கடந்து போக விரும்புகிறேன். மகிழ்ச்சியான ஒரு சூழலில் வந்து அவர் வந்து தன் கஷ்டங்களை வந்து ஒரு மேடையில் பகிர்ந்துக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். எந்த இடத்துல நீங்கள் ஆக்டிங் எடுத்திங்கன்னா வந்து விஜய் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து ஆக்டிங் நான் சொல்கிறது நடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கிட்ட நிற்கவே முடியாது விஜய். இது உண்மை. ஏதோ உங்களுக்கு கமர்ஷியலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் ஆகிட்டீங்க, அந்த பிராண்ட் ஆகிட்டீங்க, ஓடிட்டுருக்கீங்க. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஊர் முழுக்க இதாங்க பேச்சு. இட்லி கடை பஞ்சாயத்து. இட்லி கடை தனுஷ் நடிக்கும் இட்லி கடை படத்தோட ஆடியோ லான்ச். அந்த ஆடியோ லான்ச்சில் சிலர் பேசினது, தனுஷ் உட்பட ஜிவி பிரகாஷ், தனுஷோட மேனேஜர், இவங்கெல்லாம் பேசினது பெரிய ஒரு விவாத பொருளாக பேசிகிட்டு இருக்கிறாங்க வேலை வெட்டி இல்லாத சில சினிமா விமர்சகர்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, தனுஷ் அவர்கள் பேசின ஒரு வார்த்தை என்னென்னா, ஒருத்தர் வந்து முன்னுக்கு வரத்துக்காக ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து வளர்த்து விட்டவங்களை, அதாவது யார் வந்து தன்னை வந்து யார் அறிமுகப்படுத்துகிறாங்களோ அவங்கள வந்து பாதிக்கிற மாதிரி வந்து பேசுகிறது, செய்கிறது, செயல்பாடுகள், அல்லது யாராவது உயரத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அடிக்கிறதுன்றது ஒரு மாதிரி அந்த மாதிரியான துணியில் வந்து பேசியிருக்காரு. ஒருத்தர் முன்னுக்கு வரணும்னா இந்த 2 வேலையை செய்கிறாங்க. வளர்த்து விட்டவங்களே, அறிமுகப்படுத்துனவங்களே வந்து வாய்ப்பு கொடுத்தவங்களே வந்து தாக்குறது, அடிக்கிறது, அல்லது கேட்டால் உயரத்தில் யார் தன்னோட உயரத்தில் இருக்காங்களோ அவங்கள அடிக்கிறதுன்னு. ஸோ இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, சில பேர் வந்து அதுக்கு பிறகு பேசுகிற மேனேஜர் வந்து 4 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 பேரை மையப்படுத்தி அவர் பேசுகிறார். தனுஷுக்கு எதிரானவர்கள் 4 பேரை மையப்படுத்தி, அந்த 4 பேர் யாருன்னு அவரும் சொல்லலை, 2 பேர் யாருன்றதை தனுஷும் சொல்லவே இல்லை. இதை நான் ஏன் எளிதாக கடந்து போய் பேசுகிறேன்னு சொன்னால், எந்த நபரையும் மென்ஷன் பண்ணாத போது சில சினிமா விமர்சகர்கள் வந்து தனுஷ் வந்து இவரை தான் சொன்னார், அவரை தான் சொன்னார் சொல்லி பேசுகிறதே தப்பு. ஒன்று இது மேனேஜர் அவர்கள் சொன்ன அந்த 4 பேருக்கும் கூட பொருந்தோம். யாரும் பேரை மென்ஷன் பண்ணாத போது வந்து இவங்கள தான் சொன்னார், அவங்கள தான் சொல்கிறது தப்பு. யாராக இருந்தாலும், அது சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், சிம்புவாக இருக்கட்டும், விக்னேஷ் சிவனாக இருக்கட்டும், நயன்தாராவாக இருக்கட்டும், அல்லது யார் வந்து அது அனிருத்தாக இருக்கட்டும், யாரை சொன்னாலும் சரி, பேரை மென்ஷன் பண்ணாத போது அவங்கவுங்களா இஷ்டத்துக்கு கற்பனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்று. 2வது கேட்டால், தனுஷ் வந்து பேசுனதில் வந்து சில பேர் சொல்கிறாங்க புலம்பல், அவர் வந்து மேடையில் வந்து புலம்பி தள்ளுறாரு, இதுக்கு முன்னாடி கூட புலம்புனார், செங்கலை உருவ முடியாது சொல்லி புலம்புனாருன்னு. அப்படிலாம் இல்லை. சில பெயின் இருக்குது. சில பெயின் வந்ததுன்னா ஒவ்வொருத்தரும் அதை வந்து எப்படி அந்த பெயினை வந்து வெளியேற்றுவாங்க, வடிகால் கொடுப்பாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வகையில் அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச வகையில் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து சில மன ஆற்றாமைகள் சில பேர் மீது இருந்ததுன்னா நான் என்ன சொன்னேன்னா, ஒரு பேப்பர் எடுத்து சரசரன்னு வந்து எழுதுவேன். கடந்த காலத்தில் அவங்களோட நாம் பேசினது, பழகினது, போனது. அப்புறம் அடுத்த நிமிஷமே வந்து சொன்னால் அதை கிழிச்சு போட்டுருவேன். கிழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கொளுத்தி கூட போட்டுருவேன் சில நேரத்தில். ஏன்னா இது வந்து என்னென்னா, நமக்கு நானே இல்லைனா இது செய்யலைன்னா நம்ம மென்டலாகிடும், பைத்தியமாயிரும். இது உண்மை. இது வந்து ஒரு வகையான வந்து அது மருத்துவம்னு கூட சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலர் என்ன கேட்டால் தனிமையில் இருந்து திட்டி தீர்ப்பாங்க, வாயில் வந்து இப்படி திட்டி தீர்ப்பாங்க. ஒருத்தர் மீது மன ஆற்றமை, கோபம் இருந்ததுன்னா, தனக்கு யார் வந்து தன்னால் உருவாக்கப்பட்டவர்களே தனக்கு துரோகம் செய்யும்போது, அல்லது யார் நேசித்தோமோ அவர்கள் வந்து நமக்கு துரோகம் இழைக்கிறாங்கன்ற நினைக்கும் போது இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து பண்ணுறது வந்து இயல்பு தான். நான் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச வழின்னு கேட்டால் ஒரு பேப்பர் எடுத்து அவங்கள எழுதுவேன். எழுதிட்டு இப்படி இருந்தால் நாம் இப்படி இருந்தோம், இப்படி போனோம், இப்படி வந்தோம்னு சொல்லிட்டு எழுதிட்டு மறுபடியும் என்ன செய்வேன், கிழிச்சு போட்டுருவோம். அவ்வளோதான். இதுதான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெரிஞ்ச வழி. இப்போ இவருக்கு வந்து தனுஷுக்கு வந்து என்னென்னா, அவருக்கு வந்து யார் நம்பிக்கையோடு இருந்தாலும் அவங்க வந்து துரோகம் இழைக்கும் போது அவங்க வந்து அதை வந்து அவர் வெளிக்காட்டுறதுக்குன்னு கேட்டால் அந்த பொது மேடையை பயன்படுத்துகிறார். பொது மேடையில் வந்து கேட்டால் பேரை சொல்லாமே என்ன செய்கிறாரு, தன்னுடைய வலிமையும் சொல்கிறாரு. அதே சமயத்தில் மன ஆற்றாமை, தான் வந்து தனக்கு யார் துரோகம் செய்தார்களோ அவங்கள வந்து பேரை சொல்லாமல் விமர்சிக்கிறார். இது ஒரு வகையான பெயின் ரிலீஃப் சார், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு போய் பெருசாக வந்து எல்லோரும் உருட்டுறானுங்க. இது தப்பும் கூட கிடையாது, அவருக்கு தெரிந்த வழி, அவ்வளோதான். இதை நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக தான் நான் பார்க்குறேன். தனுஷோட அந்த பேச்சுக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
அவர் வந்து யாரையும் மென்ஷன் பண்ணவே இல்லை. யாராவது மென்ஷன் பண்ணி காயப்படுத்தலாம் நீங்கள் சொல்லலாம். அதே சமயத்தில் தனக்கு துரோகம் இழைத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடையாளப்படுத்தினதா இல்லை. நீங்களாக வந்து இந்த சில இவங்களா இருக்கும் அவங்களா இருக்கும் நீங்கள் அடையாளப்படுத்திக்கிறீங்க உங்களுக்கு வியூஸ் வரணுன்றதுக்காக. என்னை பொறுத்த வரைக்கும் தனுஷ் பேசின 2 பேச்சுமே நான் ரசிக்கிறேன்னு சொல்ல விட அதுக்கப்புறம் அது ஒரு பார்வையாளராக நான் வந்து பார்த்து கடந்து போக விரும்புகிறேன். எப்படின்னா ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறது வந்து கேட்டால் சில பேர் சொல்கிறாங்க, நக்கல் கிண்டலாம் அடிக்கிறாங்க. என்னென்னா அவர் வந்து கஸ்தூரி ராஜா வந்து படம் இயக்கிட்டு இருக்கும்போது தானே இவர் பிறந்தார், அவருக்கு வந்து வசதி வாய்ப்புலாம் இல்லையா, இவர் வந்து இட்லி கூட சாப்பிட முடியாத அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் சொன்னேன். எல்லா மனிதர்களுக்குமே எல்லா காலகட்டமும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர் வறுமையில் இருக்கும்போது கூட அவர் வந்து பூக்களை பறித்து கொண்டு வந்து கொடுத்து காசாக்கி அதை இட்லி சாப்பிட்டோன்னு சொல்கிறார். இதில் என்னடா உங்களுக்கு கஷ்டம்? அவருடைய சூழ்நிலை அவருக்கு தானே தெரியும். எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கா? இங்கே மாத சம்பளம் வாங்குறடைய நிலைமை வந்து ஒரே மாதிரி இருக்கா? இதை கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஒரு மனுஷனுடைய வழியை சொன்னாலும் கூட நீங்கள் வந்து எள்ளி நகையாடுறீங்க, அது கமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களை நம்ம என்ன சொல்ல முடியும்? எல்லா மாத சம்பளம் வாங்குறவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்து மாதங்கள் இருக்காது, நாட்கள் இருக்காது. சில நாட்கள் வறுமையில் கூட இருக்க வேண்டிய சூழல் வருது. மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கே இது மாதம் இன்னும் சொல்லணும்னா அரசு சம்பளம் வாங்கக்கூடியவங்களுக்கே அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும். கடனாயிடலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம், மருத்துவ செலவு இருக்கலாம். அன்றைக்கி ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் வறுமையில் இருந்தார். அந்த வறுமையில் இருந்து நான் இட்லி கூட சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். என் தங்கைகள் கூட பூக்கள் பறித்து கொண்டு வந்து நாங்கள் வந்து காசாக்கி அதை சாப்பிட்டுட்டேன். இதில் என்ன உங்களுக்கு வந்து கமெண்ட் இருக்குது, கிண்டல் கேலி இருக்குது, அல்லது வந்து புலம்பல்னு சொல்கிறது? ஸோ எனக்கு வந்து இதில் இல்லை, தனுஷ் சொன்னதில் நான் உருக்கமாக தான் நான் அந்த விஷயத்தை நான் பார்த்தேன். 1. 2வது வந்து அவர் சொல்லக்கூடிய வந்து இன்னொரு விஷயமும் நான் பார்க்குறேன். இதில் தனக்கு வந்து யார் துரோகம் பண்ணாங்களோ அவர் வந்து மென்ஷன் பண்ணாமல் அவர் பேசுகிறார். இதில் என்ன இருக்குது? இதில் வந்து எதுவும் தப்பான விஷயமா எனக்கு தெரியவே இல்லை. படம் வந்து அவர் வந்து இயக்கியிருக்கிறாரு, வந்து படம் வந்து வெளியாக போகுது. இதை இந்த மகிழ்ச்சியான ஒரு சூழலில் வந்து அவர் வந்து தன் கஷ்டங்களை வந்து ஒரு மேடையில் பகிர்ந்துக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். குத்தாட்டம் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் மேடையில் வந்து, அதுதான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஒரு ஆடியோ லான்ச்னா என்ன பண்ணணும்? 2 நடிகையை விட்டு குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது அந்த மாதிரி பண்ணலை. அதனால் அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு சர்ச்சை ஓடுது. என்னென்னா அதில் இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஒரு அந்த பத்திரிகையாளர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பிரபல அருண்ராம்ன்ற ஒரு பத்திரிகையாளர்கிட்ட வந்து ஃபோன் போட்டு நீங்கள் வர முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. விஜயோடைய ஆஃபீஸ்க்கு நீங்கள் வர முடியுமான்னு கேட்குறாரு, பனையூர் வர முடியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரை இங்கே வர சொல்லுங்கள், விஜயை வந்து நம்ம எங்கள் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அது ஒன்றும் ஏதோ ஒரு வந்து முட்டுசந்தில் இருக்கிற ஆஃபீஸ் ஒன்றும் கிடையாது. டி நகரில் பிரதான சாலையில் இருக்கிற பெரிய கட்டிடத்தில் தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இயங்குது. தாராளமாக அங்கே வந்து அவர் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து ஃபோனை கட் பண்ண ஜான் ஆரோக்கியசாமி திரும்பவும் ஃபோன் போட்டு எங்கள் தளபதி அங்கே வந்தார்னா, அதாவது எங்கள் வந்து சார் அங்கே வந்தார்னா லட்டி சார்ஜி வந்து நடத்த வேண்டியது இருக்கும், பரவாயில்லையா? அதாவது வந்து விஜய் போனால் அந்த இடத்துல பெரிய கூட்டம் உருவாயிடுமா, அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடக்கிறதுக்காக காவல்துறை வந்து லட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் மீன் பண்ணுற மாதிரி ஒரு தகவல் வந்து அவரே அருண்ராமே வந்து வெளியிட்டிருக்கிறாரு. ஒரு 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 காலம் செய்தியாக வந்து ஒரு கட்டம் போட்ட செய்தியாக அவர் வெளியிட்டிருக்கிறார். இது வந்து நடந்திருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக நடந்திருக்கும். சில நேரங்களில் வந்து அப்படி தற்பெருமையாக பேசக்கூடியவர் தான் ஜான் ஆரோக்கியசாமி. சரி, எதுக்காக இப்படி ஒரு கேள்வி இருக்குது. சரி, எதுக்காக விஜய் இது வந்து யாரும் பேசவே இல்லை, இதை நான் பேசுகிறேன். எதுக்காக விஜய் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இருக்கிற அந்த ரிப்போர்ட்டரையோ இல்லை பத்திரிகையாளரையோ எதுக்காக வந்து இவருடைய ஆஃபீஸ் கூப்பிட்டாரு, விஜய் ஆஃபீஸ் கூப்பிட்டாரு? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து அவர் இப்படி அந்த பத்திரிகையாளர் அருண்ராம் வந்து பதில் கொடுக்க, அதுக்கு வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து எங்கள் சார் அங்கே வந்தார்னா வந்து லட்டி சார்ஜ். இது என்ன எதனுடைய பின்னணின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து தன் பக்கம் இழுக்கிறதுக்காக ஒவ்வொரு பத்திரிகையாளர் வந்து முக்கியஸ்தரை கூப்பிட்டு பேசும்போது அப்படி வந்து பேசுறதுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை பேசுறதுக்காகத்தான் வந்து இவங்க அழைச்சிருக்கிறாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி ஏதாவது பகை இருக்குன்னா நிச்சயமாக வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் விஜய்க்கும் ஒரு சின்ன ஒரு பகை இருக்குதுங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி பெஸ்ட் ஆக்டர் வந்து அவார்டு வந்து தனுஷுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வர வைக்கலான்னு சொல்லி அவங்களுடைய பிளானு. அதை வந்து அவர்கிட்ட பகிர்ந்துக்கும் போது விஜய்க்கு வந்து கேட்டால் எப்போவுமே வந்து கல்யாண வீட்டில் போனால் மாப்பிள்ளையாக இருக்கணும், சாவு வீட்டுக்கு போனால் போனமாக இருக்கணுன்ற அந்த எண்ணம் இருக்கிறதுனால என்னால் வந்து இன்னொரு நடிகருக்கு தனுஷ்க்கு வந்து
சிறந்த நடிகர்ன்ற பட்டத்தை நானே வந்து அங்கே வந்து என்னால் கொடுக்க முடியுமா, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அதை அவர் தவிர்த்துக்கிறார். இதுதான் நடந்தது தவிர சில பேர் உருட்டுற மாதிரி வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து பெஸ்ட் ஆக்டராக வந்து விஜயை செலக்ட் பண்ணி அந்த நிகழ்வுக்கு வந்து அவரை கூப்பிட்டாங்க. ஆனால் அவர் வந்து வர மறுத்துட்டார், அதனுடைய பகை தான் காரணம், தனுஷுக்கு வந்து சிறந்த அவார்டுன்னு சொல்லிட்டு மாற்றி கொடுத்தாங்கன்னு சொல்கிறதெல்லாம் உருட்டு. ஏன்னா எந்த இடத்துலையும் வந்து விஜய்க்கு ஒரு சிறந்த நடிகர்னு ஒரு பட்டம் கொடுக்குறதா இருந்தால் அது எங்கே இருந்தாலும் முன்னாள் நைட்டே போய் படுத்துக்கிறவர் தான் விஜய். இது உண்மை. முன்னாள் நைட்டே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகை ஆஃபீஸ் வாசல்லையே இல்லை எங்கே யார் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்களோ அவங்க வீட்டிலே போய் தங்கிடுவார். அந்த மாதிரி நான் மனிதர். ஏன்னா அந்த மாதிரி வந்து நிறைய அவார்டுகளை வாங்கணும், பேரை வாங்கணும், புகழ் வாங்கணும்னு நினைக்கிறது தான், பேருக்கும் புகழுக்கும் அலையிற மனிதர் தான் வந்து விஜய்ன்றது கடந்த காலத்தில் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது விஜய் சீஃப் கெஸ்ட்டாக வர வச்சு அங்கே வந்து சிறந்த நடிகர் பட்டம் வந்து தனுஷ் கொடுக்கும்போது தன்னை வந்து டீக்ரேட் பண்ணுறதா நினச்சி தான் அவர் வந்து அவாய்ட் பண்ணுறாரு. அதனால் வந்து இதுதான் வந்து ஒரு முன்பகை இருக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் விஜய்க்கும் முன்பகைன்றது இதுதான். எந்த இடத்துலையும் வந்து விஜய் வந்து சிறந்த நடிகர்னு தேர்வு விஜயை வந்து ஒரு அதாவது கேட்டால் சீஃப் கெஸ்ட்டாக வந்து கூப்பிடணும், ஒரு முக்கியமான ஒரு விருந்தினராக கூப்பிடணும் இந்த நிகழ்வுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பிரயத்தனப்படுறாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஆனால் சிறந்த நடிகர் அந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் தான் சிறந்த நடிகர். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கேட்டால் இப்போ வேறு மாதிரி அதை உருட்டுறானுங்க. என்னென்னு கேட்டால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து விஜய் நிகழ்ச்சிக்கு வராதனால அதை தனுஷுக்கு மாற்றி கொடுத்தாங்கன்றதே தனுஷை வந்து டீக்ரேட் பண்ணுறது தான். எந்த இடத்துல நீங்கள் ஆக்டிங் எடுத்திங்கன்னா வந்து விஜய் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து ஆக்டிங் நான் சொல்கிறது நடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கிட்ட நிற்கவே முடியாது விஜய். இது உண்மை. ஏதோ உங்களுக்கு கமர்ஷியலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் ஆகிட்டீங்க, அந்த பிராண்ட் ஆகிட்டீங்க, ஓடிட்டுருக்கீங்க. நடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனுஷ்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பல நடிகர்கள் நிற்க முடியாது. நான் பாரபட்சம் இல்லாமல் நான் பேசக்கூடியவன். நான் இன்றைக்கி இருக்கிற நீங்கள் யாரெல்லாம் பெரிய ஸ்டார் நீங்கள் லிஸ்ட்டு போடுறீங்களோ அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்ரம், தனுஷ், சூர்யா இவங்கெல்லாம் வந்து ஒரு பிறவி கலைஞர்கள். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துல நீங்கள் வந்து தனுஷை வந்து டீக்ரேட் பண்ணி பேசுறது நியாயமும் கிடையாது, தர்மமும் கிடையாது. நான் பார்த்தேன்னு கேட்டால் ஒரு மேடையில் அவருக்கு ஏற்பட்ட வலிகளை அவர் வந்து பகிர்ந்துக்கிறார். தனக்கு ஏற்பட்ட துரோகத்தையும் தான் வந்து வறுமையில் வாடியதையும் அவர் சொல்கிறாரு. இதில் எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து யாரையும் பேரை மென்ஷன் பண்ணி வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசவே இல்லை. அந்த மேடையில் அதை பயன்படுத்திக்கிறார், அவ்வளோதான். அந்த தனக்குள்ள வந்து ஏற்பட்ட சோகங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் துரோகங்களையும் அவர் ஷேர் பண்ணுறாரு. இது வந்து அவருடைய மேடைங்க, அவருக்கு உரிமை இருக்குல்ல, அவர் பேசுகிறார். இது எப்படி புலம்பலாகும்? இது எப்படி நீங்கள் கேலி கிண்டல் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? அதனால் சரியான நடவடிக்கைன்றது தான் அவருடைய நடவடிக்கை பொறுத்த வரைக்கும். எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனத்துக்கு ஆனாலும் நடிகை. இன்னொன்று சொல்கிறாங்க சில பேர் கேட்டால், சில இந்த தருதலைகள் சிலது வந்து பேசுது. என்னன்னாக்கா தனுஷ் வந்து இளைய சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அது சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க கேட்டால், அவர் சூப்பர் ஸ்டார் வந்து அவர் வீட்டில் எப்போ வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சோ அதை வந்து அந்த இடத்துல இவர் போகவே முடியாது, நெருங்க முடியாது. ஏண்டா தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் டைவர்ஸ் பண்ணுறாங்க, இல்லை மீண்டும் வாழ்கிறாங்க, உங்களுக்கு என்ன அதனால்? அவங்க மீண்டும் கூட டைவர்ஸ் ஆகிட்டா மறுபடியும் மீண்டும் சேர்ந்து வாழக்கூடாது ஒன்றும் கிடையாது. மறுபடியும் கூட இன்னொரு தடவை கூட தாலி கட்டி கல்யாணம் பண்ணி குடும்பம் வாழ்ந்துருவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போது? அது அவருடைய வாழ்க்கை. ரெண்டாவது கேட்டால் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவருக்கு ஒரு வாரிசாக இருக்கணும், கலையுலக வாரிசாக இருக்கணும்னா அது மருமகனாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. யார் வேணால் இருக்கலாம். ரஜினிகாந்த் அவர்கள் யாரை டிக்ளேர் பண்ணுறாரோ அவர் தான். எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்கியராஜ் வந்து கலையுலக வாரிசுன்னு சொன்னார். அவர்னா பிள்ளையா இல்லை மருமகனா? பைத்தியக்காரங்களடா, நீங்கள் ஏன்டா இப்படி இருக்கீங்க? நீங்கள் எதையாவது ஒரு கலகம் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாரு, அதனால் வந்து அவர் சூப்பர் ஸ்டார் இடத்துக்குலாம் அவர் போகவே முடியாது, அவர் பேசவே முடியாது. இன்றைக்கும் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் நல்ல உறவு முறை இருக்குது. மருத்துவமனையில் ஓடி போய் பார்த்தார். இதெல்லாம் வேறு. குடும்பத்துக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருக்குது. அதில் எல்லாத்துலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள நுழைஞ்சு கருத்து சொல்லிங்களா? நீங்கள் ஒரு விஷயம் கிளியராக இருக்குது. தனுஷ் அப்படியே நீங்கள் சொன்னால் கூட தனுஷுக்குன்னு ஒரு பாணி இருக்குது, தனுஷுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, தனுஷுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் இருக்கிறாங்க, தனுஷுக்குன்னு சொல்லிட்டு சினிமாவில் வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்குது. அது யாருமே தொட முடியாது அந்த இடத்த. அதை முதல்ல வந்து புரிஞ்சு, நான் ஏதோ தனுஷுக்கு ஆதரவாக பேசுகிறதா நீங்கள் நினச்சிட்டு அதை பற்றி எனக்கு. ஆனால் நான் நியாயமாக பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் தனுஷ் இடத்த யாருமே தொட முடியாது. பிறவி கலைஞர் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் தனுஷ் இருக்கிறாரு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இங்கே எல்லோரும் நடிகர்கள் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிறவி கலைஞர்னு சொல்கிறான், அது கேட்டால் அது வந்து நடிப்பு ரத்தத்தில் ஊர்னது கேட்டால் அது வந்து தனுஷ். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அதை நான் லிஸ்ட்டே போடுவேன், பெரிய லிஸ்ட்டே போடுவேன். அதனால் இங்கே கமர்ஷியலாக வந்து ஒரு பிராண்ட் ஸ்டாராக இருக்கிறது வேறு. ஆனால் கருத்தியலாகவும் ஸ்டாராக இருக்கணும், கமர்ஷியலாகவும் ஸ்டாராக இருக்கணும். எந்த வேடம் கொடுத்தாலும் அதுக்கு பொருத்தமாக நடிக்கணும்.
அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனுஷை நீங்கள் வந்து கிட்ட நெருங்க முடியாது யாருமே. உண்மையான விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.